Hello friends, welcome to Excel Guru Tamil. இந்த வீடியோவில் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டைமிங்கை ரொம்ப ஈஸியாக குறைச்சிட முடியும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இங்கே உங்களுக்கு ஒரு லார்ஜ் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது என்ன டேட்டா அப்படிங்கிறத பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மேலே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டரை பார்ப்பீங்க. இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுக்க முடியும். அதை ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹெட்டரை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. AltWFR அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஹெட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இதை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வியூக்கு கீழே போயிட்டு ஃப்ரீஸ் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் அன்ஃப்ரீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது பழைய நிலைக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாருங்கள் இங்கே thousands ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் இதில் லாஸ்ட் ரோக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி மேனுவலாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக டைம் எடுக்கும். இதை நீங்கள் ரொம்ப சுலபமாக லாஸ்ட் ரோக்கு போகிறதுக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி லாஸ்ட் ரோவில் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரோக்கு எந்த இடத்துல இருந்துட்டு வேணுமானாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரோக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களுக்கு மேலே டாப் ரோக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா செலக்ட் டேட்டா. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மேனுவலாக இப்படி அவங்களுக்கு தேவையான டேட்டாஸை செலக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோ மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷிஃப்ட்டை அமைக்கிட்டு டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உள்ள டேட்டா அப்படியே செலக்ட் ஆகும். அதே மாதிரி அதாவது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ள டேட்டா செலக்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படி செலக்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு நீங்கள் ரைட் சைடு ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு காலமாக செலக்ட் ஆகும். இது எதுவுமே வேண்டாம், எனக்கு ஃபுல் டேட்டாவும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் டேட்டாவே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலில் டேட்டாவை செலக்ட் பண்ணணும். சரி, அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸலில் கண்ட்ரோல் டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கண்ட்ரோல் டி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்க டேட்டாவை அப்படியே கீழே கொண்டு வரும். பட் அதே இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் செல்லில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், இங்கே இருக்க வேல்யூ அப்படியே இங்கே ரிப்பீட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலா இங்கேயும் வரும். பாருங்கள், இப்போ கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இங்கே இருக்கிற டேட்டா அப்படியே இங்கே வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் டி அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருக்க வேல்யூ உங்களுக்கு கீழே வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க வேல்யூ அப்படியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இங்கே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ மேலே உள்ள வேல்யூ அப்படியே கீழே வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் இந்த ரெண்டு ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட்டை ரொம்ப சுலபமாக நீங்கள் செய்ய முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ட்ராப் டவுன் வேல்யூஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே உங்களுக்கு நீங்கள் நிறைய வேல்யூஸ் டைப் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் மேலே நீங்கள் டைப் பண்ண வேல்யூஸை தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே என்ன வேல்யூஸை நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஆல்ட் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் மேலே என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே உங்களுக்கு ட்ராப் டவுனில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மட்டும் நான் ஏகே அப்படிங்கிறத போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஆல்ட்
டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுறேன். அந்த 3 ஆப்ஷனுமே காட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதில் எனக்கு எது வேணுமோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ அங்கே என்டர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் வேல்யூஸை ரொம்ப சுலபமாக நம்மளால் வந்து என்ட்ரு பண்ண முடியும். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எப்படி ஒரு ரோ அல்லது ஒரு காலமை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ரோவை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஆரை அதாவது ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோ வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புது ஒரு ரோவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு புது ரோஸ் வந்து இந்த மாதிரி வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட செலக்ட் பண்ணலாம், இல்லைனா மைனஸ் சிம்பிளை கொடுத்து கூட செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ரோஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அதாவது டெலிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் அதாவது டெலீட் ஆயிரும். நீங்கள் கண்ட்ரோலையும் மைனஸ் சிம்பிளையும் அழுத்துனீங்கன்னா போதும் அந்த பர்டிகுலர் ரோ டெலீட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் அதாவது ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காலமை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை வந்து அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் இந்த 2 காலமையும் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 காலமையும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து மைனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 காலமும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ நீங்கள் நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கொலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கீங்க. பட் இதில் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை இதில் வந்து ஆட் பண்ண முடியும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு F2 அப்படிங்கிறத அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேன் யூ டபுள் செக் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா போதும். இப்போ நான் இதை வந்து யாருக்காவது சென்ட் பண்ணும்போது அவங்க இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி பார்த்தாங்க இல்லைனா மேலே வச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன கமெண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க அதற்கான ஆக்ஷனை எடுத்துகிட்டு கமெண்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 100th ரோக்கு போகணும் இல்லைனா 200 ரோத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த நேம் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுக்கு தேவையான ரோஸ்க்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே A1 அப்படிங்கிறது இருக்குல்ல, A100 அப்படிங்கிறத போட்டேன்னா 100th ரோக்கு போயிடும். இப்போ இங்கே நான் A143 அப்படின்னு போட்டேன்னா 143 ரோக்கு என்னை நேவிகேட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த நேம் பாரை வந்து நான் நேம் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இடத்துக்கு தேவையான ரோக்கு என்னால் வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான சுச்சுவேஷன்ஸில் இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் டேப்ஸ் இருக்கும். நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி மேனுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபுக்கும் மூவ் ஆகி போகிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மவுஸை யூஸ் பண்ணாமலேயே நீங்கள் எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே ஆக்சஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் நல்லா வந்து சூப்பராக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மீனிங். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேஜ் அப் அதே மாதிரி பேஜ் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுடைய கீபோர்டில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேஜ் டவுன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஷீட்ஸுக்கு போகும். சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேஜ் அப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷீட்ஸுக்கு உங்களை நேவிகேட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் வந்து நேவிகேட் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா இதை டேபிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக அதை செய்ய முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு T அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா
டேபிள் எனேபிள் ஆகிறதுக்கான ஒரு பாப்அப் உங்களுக்கு கேட்கும். இதில் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ், அதாவது உங்களுடைய டேபிளுக்கு ஹெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேட்டா டேபிளாக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் அதை ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸலில் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடியது தான். Ctrl+Z அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிவர்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் உங்களுடைய சேஞ்சஸை நீங்கள் ரிவர்ட் பண்ணிட முடியும். இந்த வீடியோவில் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ், அதாவது இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸ் 10 குறித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள்.